بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, ஜனநாயகன் சொல்லக்கூடிய படத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் சென்று வந்து அந்த படத்தை பற்றி வெளியே வந்து வாய் கூசாமல் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் தொலைக்காட்சியில் இருந்து நம்மை பேட்டி எடுக்கிறாங்க, இந்த வீடியோ பதிவு செய்யப்படும், எல்லாரும் பார்ப்பாங்க என்ற எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் இஸ்லாமிய பெண் சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த அவலத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. இது முதலமைச்சரோட படம்னு சந்தோஷப்படுறதா இல்ல எங்க தளபதியோட லாஸ்ட் படம்னு சோகப்படுறதான்னு தெரியல. ரெண்டு ஒரு மிக்சடு ஃபீலிங்ல வந்திருக்கோம். 7 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படம் வந்திருக்கு. எப்படி மகிழ்ச்சியா இருக்கு? 7 மாசம் இல்ல, 70 வருஷம் ஆனா கூட எங்க தளபதி படம் வந்தா நாங்க ஹிட் அடிப்போம். அது லீக் ஆன படமா இருந்தாலும் சரி, எப்படி அந்த படமா சரி, எலெக்ஷன்லயும் நாங்க தான், கலெக்ஷன்லயும் நாங்க தான். முதலமைச்சர் விஜய் படம் வெளியே சொல்றாங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? எங்களுக்கு அது சொல்ல முடியலனா, எங்க அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல. அது அந்த அளவுக்கு சந்தோஷம். இப்போ ஒரு குழந்தை பெத்த அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி நாங்க 30 வருஷமா நாங்க எங்க தளபதியை ஒரு நல்லா வளர்த்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இப்போ அவரே எங்களை காக்க வந்திருக்காருன்னா ஒரு சந்தோஷம் தானே. இப்போ ஒரு பிள்ளை பெற்று அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய பாத்துக்குதுன்னா எப்படி இருக்கும் சந்தோஷம், அந்த மாதிரி இருக்கு. எங்களை பாத்துக்க அவர் வந்திருக்காரு, அது போதும். சமூக வலைதளம் வெளியாச்சு, ஒரு சீனை கூட பாக்கல, ஒரு டைட்டில் கார்டு சீனை கூட பாக்கல. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வந்தாதான் பாப்போன்ட்டு ஒரு உறுதிக்கோளோட இருக்கிறேன். ஒரு சீனை கூட பாக்கல நாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க இந்த பெண்மணி, அதாவது 7 மாசம் என்ன 70 வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்க என்ன செய்வோம், தளபதிக்காக இந்த படத்தை பார்ப்போம். அது எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கன்னா, குழந்தை பெற்றெடுத்த சந்தோஷத்தை போல நாங்க இந்த படத்தை பார்த்தது சந்தோஷப்படுறோம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. எந்த அளவிற்கு இஸ்லாமிய பெண்கள் மோசமாகி கொண்டிருக்கிறாங்க, எந்த அளவிற்கு இஸ்லாமிய பெற்றோர்கள், ஜமாத்தார்கள், ஆலிம்கள் யாரெல்லாம் சமுதாயத்திற்கு பொறுப்புதாரியா இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருமே எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கணும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்க வேண்டும், அது காலத்திற்கு கட்டாயமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பயந்து, அல்லாஹ்வை பயந்து நாம் நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் வாழ்றோம். அதாவது எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க, சுப்ஹானல்லாஹ். குழந்தையை பெற்றெடுப்பது வந்து ஒரு பெண்மணிக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். உலகத்திலேயே ஒரு பெண்மணிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா குழந்தையை பெற்றெடுப்பது. அந்த சந்தோஷத்தை ஒரு நடிகன், அவன் நடிகன் யார், அந்நிய பெண்ணோடு தவறாக நடக்கக்கூடியவன், இஸ்லாத்தின் பார்வையில, இறைவனின் பார்வையில விபச்சாரியாக கருதப்படக்கூடியவன், அது யாரா இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட நடிகர் மாத்திரமல்ல, பொதுவாக தான் நம்ம சொல்றோம். ஒரு நடிகனை பொறுத்தவரையில் அந்நிய பெண்ணை பார்ப்பது, அந்நிய பெண்ணை தொடுவது, அந்நிய பெண்ணோடு தவறாக ஈடுபடுவது விபச்சாரத்தை செய்யக்கூடிய குற்றமாக இஸ்லாத்தில் கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட தவறான அந்த செயலை செய்யக்கூடிய அந்த நடிகனுடைய படத்துக்கு சென்று வந்து அதை பெருமையா சொல்றாங்க, குழந்தையை பெற்றெடுத்ததை போல சந்தோஷப்படுறேன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு இவர்கள் சினிமா மோகத்துல மூழ்கி இருப்பாங்க. இது மாதிரி பெண்களை பத்தி நம்ம கேட்கிறோம், சிந்திச்சு பாருங்க. அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இருக்காங்க, நம்முடைய மகள் அல்லது நம்முடைய சகோதரி, அவங்கள வந்து இது மாதிரியாக அந்நிய ஆண் வந்து தவறா பார்க்கறான், தவறா பேசுறான், தவறா படக்கூடாத இடத்துல கை வச்சு தொடுறான் அப்படின்னா அப்ப நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப அதே தானே சினிமால காட்டுறாங்க. அப்ப அதை எப்படி நீங்க வந்து பெருமையா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து சாதாரணமா கடந்து போறீங்கன்னா, அதே மாதிரி உங்க குடும்பத்துல இது மாதிரி அனுமதிப்பீங்களா? எதை வச்சு நீங்க வந்து இத குழந்தையை பெற்றெடுப்பதை போல நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய அச்சம் வேணாமா? மறுமையின் அச்சம் வேணாமா? எதை நம்ம வந்து வரவேற்று பேசுறோம்? அதன் மூலமா மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? ஆபாசம், அசிங்கம், காதல், ரவுடித்தனம், என்னென்னவெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து எந்தெந்த தவறெல்லாம் இருக்கிறதோ அந்த தவறையெல்லாம் செஞ்சாதான் அவன் ஹீரோவா பார்க்கப்படுறான். சிகரெட்டை வைத்து ஸ்டைலா ஊதணும், மது பாட்டில் வைத்து ஸ்டைலா குடிக்கணும், அந்நிய பெண்ணோடு வந்து தவறாக நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் செஞ்சாதான் ஹீரோவா இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க. சினிமாவில் அப்படிதான் காட்டப்படுது. எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு அடங்காத, வீட்டுக்கு அடங்காதவனா தெரிஞ்சாதான் அவன் ஹீரோவா வந்து காட்டப்படுறான். அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய இந்த சினிமாவை பார்த்து வந்து ஒரு இஸ்லாமிய பெண் பர்தான் இந்து கொண்டு தலைக்கு சால் போட்டுக்கொண்டு நீங்க பேசுறீங்கன்னா எவ்வளவு பெரிய பெருத்த அவமானம். நீங்க பேசக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேர்ந்ததுதான் அவமானம். ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளமாகிய அந்த பர்தாவோட நீங்க இருக்கிறீங்க.
அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இது மாதிரியான பெண்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இப்படித்தான் நம்ம பார்த்தோம். ஒரு இஸ்லாமிய பெண்மணி, வயசான பெண்மணி தான், ரொம்ப ரொம்ப இளம் பெண்மணி இல்ல. அந்த மாதிரி சொல்லுது, நான் வந்து வேற படத்துக்கு போயிட்டு வந்து சொல்லுது, அருமையா இருந்துச்சு, அந்த படத்தை நான் ஜும்மா விட்டுட்டு வந்து பார்க்க வந்தேன், அல்லாஹ்வுக்கு நன்றி உங்களுக்கு நன்றின்னு சொல்லுது. அந்த செய்தி நம்ம பார்த்துருக்கிறோம். படம் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவர் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் ஜாலியா பார்த்தேன். அவர் அண்ணாச்சி காண்டிகை பார்த்தேன். நல்லா ரொம்ப படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னவோ நினைச்சேன் வெள்ளிக்கிழமை தொழுவுக்கு மிஸ் பண்ணி வந்து படம் பார்த்தேன். அல்லாஹ்வுக்கு நன்றி. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஓடும். நல்லா இருக்கு. மகளுக்காக எவ்வளவு ஒரு இதா இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய பெண்கள் இப்படி பேசுறீங்கன்னா எதை வச்சு நீங்க பேசுறீங்க? அப்ப இது மாதிரி உங்க குடும்பத்து பெண்ணை, உங்க மகளை, உங்க பேத்திய, அல்லது உங்களுடைய சகோதரிய, உங்க குடும்பத்து பெண்களை நீங்க வந்து இது மாதிரி சினிமா நடிப்பதற்கு, அந்நிய ஆணோடு தவறாக ஈடுபடுவதற்கு அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க முடியுமா? அப்ப எதை வச்சு சினிமாவை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க? சினிமாவை பார்த்து தான் இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறோம். அதை விட்டு எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க நல்லவங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இது வந்து ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய போர்வையில் இருந்து கொண்டு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பெருத்த அவமானம், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவமானம். உங்களால பகிரங்கமா பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க துணிகிறீங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு நீங்க தற்குறியாக தறிகட்டு போயிருக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய தம்பதியினர்கள் என்ன பண்றாங்கன்னா, கேரளால இருந்து வர்றாங்க. கேரளாவில இருந்து மலப்புரத்துல இருந்து 1 மாத காலமாக விஜயை பார்ப்பதற்காக நடைபயணமாக நான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய தம்பதிகள், அந்த கணவர் என்ன பண்றாரு, மனைவியை பக்கத்துல வைத்துக்கொண்டு நான் 2 பேரும் வந்தோம்னு சொல்லி வெக்கம் இல்லாம பேட்டி கொடுக்குறாங்க. என்னோட பேர் ராஃபி, இது என்னோட மிஸ்ஸஸோட பேர் ஷஹனா. நாங்கள் மலப்புரம் தாந்தூர்லேருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணி 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுது. இன்றைக்கி 28வது நாள் ஆச்சு. அங்கேருந்து கிளம்பி இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இந்த இடத்தோட பேர் விழுப்புரம். பயணம் எதுக்குன்னா, என்னோட ரொம்ப நாள் கனவு விஜய் அண்ணா பார்க்கணும், அவர் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கணும், லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன்னா எதுவுமே நடக்கலை. சரி இறங்கியே பார்த்துலாம்னு நினச்சி இங்கே வரைக்கும் வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு மோசமான சூழல். யாரை பார்க்க வர்றீங்க? அவரை பார்க்க செல்வதற்காக நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்குமா, தீமை கிடைக்குமா? மறுமையில நீங்க எடுத்து வைத்து வந்த 1 மாத காலம் வந்தீங்கன்னு சொல்றீங்க, பெருமையா? யாரை பார்க்க போறீங்க? நல்லவங்கள பார்க்க போறீங்களா? மார்க்கத்துக்காக போறீங்களா? அல்லாஹ்வுக்காக போறீங்களா? மறுமை நன்மைக்காக போறீங்களா? எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீமையை கொடுப்பான். நம்முடைய தீமை அதிகமாகக்கூடிய காரியத்தை செய்து விட்டு பெருமையா பேட்டி கொடுக்குறீங்களே, கொஞ்சம் கூட மறுமை அச்ச வேணாமா? அல்லாஹ்வுடைய பயம் வேணாமா? மரணம் வந்தா நம்ம மறுமையில கபர்ல அடக்கப்படுவோமே, கேள்வி எனக்கு கேட்கப்படுமே. அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து எதை சொல்லி தப்பிக்க போறோம்? அல்லாஹ்வுடைய அச்ச வேணாமா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போயிட்டாங்க, இப்படி நடிகனுடைய சினிமா மோகத்துல, நடிகர் மோகத்துல மூழ்கி இஸ்லாமிய பெண்கள் ஈமானை அடகு இடத்துக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஈமானுக்காக இந்த உலகத்துல நம்ம வாழ்றோமோ, எந்த ஈமான் இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லையோ, எந்த ஈமான் இருந்தா, எந்த இறை நம்பிக்கை இருந்தா, ஏகத்துவ அந்த கொள்கை இருந்தா மறுமையில் வெற்றி பெற முடியுமோ, அப்படிப்பட்ட அந்த ஏகத்துவ கொள்கையை தகர்க்கக்கூடிய, மறுமை வெற்றியை இல்லாமல் ஆக்கக்கூடிய, நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வார்த்தைகளை இஸ்லாமிய பெண்கள் பேசுறாங்க. அந்த செயலை இஸ்லாமிய பெண்கள் செய்யறாங்க. காரணம் என்ன? சினிமா மோகத்துல, ரசிக மோகத்துல செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏ பெண் வந்து என்ன பண்றாங்க, இது மாதிரி அந்த நடிகர் படத்தை கொண்டு போய் கோவிலில் போய் பூஜை செய்யறாங்க. செய்யலாமா? அப்படி ஏக இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி நிகராக மற்ற கடவுளை நம்ம வணங்கணும்னு சொன்னா நாம அவனுக்கு குஃப்ர் செஞ்சுட்டோம், ஏக இறை கொள்கை நிராகரிச்சுட்டோம். நாளை மறுமையில் இப்படிப்பட்ட இணைவை பாடுறதுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அழுத்தமா சொல்றான். இந்த வசனம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாம இருந்தா எப்படி முஸ்லீமா நீங்க இருக்கிறீங்க? அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில தனக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர மற்ற பாவத்தை மன்னிப்பான், இணை வைக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இதை அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி அல்லாஹ்வால மன்னிக்க முடியாத, மன்னிக்கப்படாத, நிரந்தரமாக நரகத்தில் நம்மை தள்ளக்கூடிய ஒரு குற்றம் தான் அல்லாஹ்விற்கு படைத்த இறைவனுக்கு எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறானோ, எந்த இறைவன் நமக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் கொடுத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய குற்றம், இறைவனால் மன்னிக்க முடியாத குற்றம். அந்த குற்றத்தை செய்து போட்டு சர்வசாதாரணமா நீ கடந்து போறீங்க. எப்படிப்பட்ட பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தலை குனிய வேண்டும். இப்படிப்பட்ட அந்த பெண்களை தன்னுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள்
தம்பிமார்கள் தலை குனியணும். இப்படிப்பட்ட பெண்மணியை வந்து பக்கத்து வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த மஹல்லாவை சார்ந்த ஜமாத்தார்கள் தலை குனியணும். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட பெண்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் நிலைமை மோசமாகிவிடும். நம்முடைய மறுமையினுடைய வெற்றி, மறுமையில் சுவர்க்கம் கிடைப்பது நமக்கு கேள்விக்குறியாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல வந்து பார்த்தா எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெண்கள் சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு பெண்மணி சொல்றாங்க, கடவுளை பார்க்க வந்தோங்கிறாங்க. வெக்கம் இல்லாம சொல்றாங்க, கடவுளை பார்க்க வந்தோங்கிறாங்க. சாமியை பாக்குறதுக்காக கூட்டு வந்திருக்கோம். அதாவது இருக்கிறவங்க ஃபுல்லா எங்க அண்ணனுங்க பெண்களை வந்து பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. எங்க குழந்தையும் பாதுகாப்பா பார்த்து அனுப்பிச்சு விடுவாங்கண்ணா. அதனால நாங்க கூட்டு வந்திருக்கோம் குழந்தைய. எங்க அண்ணனை ஒரு தடவை பார்க்கணும், அதுக்காக கூட்டு வந்திருக்கோம். எப்படிப்பட்ட மோசமான வார்த்தை இது! கடவுளை பார்க்க வந்து எப்படிப்பட்ட மோசமான வார்த்தை! எப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு படைத்த இறைவனுக்கு இணை வைப்பது பெரிய குற்றம் என்று தெரிந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி இப்படி கடவுளை பார்க்க வந்தோன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவிற்கு சினிமா மோகத்துல, தற்குறியாக, ரசிக மோகத்துல மூழ்கி இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட பெண்களை வந்து பாதுகாக்கணும். குறிப்பாக இவங்களுடைய பெற்றோராக இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் கடுமையான கேள்வி எனக்கு உண்டு. அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நம்முடைய பொறுப்பில் வாழ இருக்கக்கூடியவர்களை நாம வந்து கண்காணிக்கணும். அது பற்றிய பொறுப்பை முழுமையா நம்ம நிறைவேற்றணும். இல்லைன்னு சொன்னா அதை மறுமையின ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு பொறுப்பை குறித்து மறுமையில் தீர விசாரிக்கப்படுவீர்கள். பதில் சொல்லாம சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. பெற்றோர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இஸ்லாமிய பெற்றோர்கள் நம்ம எப்படி குழந்தைய வளர்த்துருக்கிறோமோ அப்படித்தான் குழந்தை உருவாகிறாங்க. நாம வந்து நீங்க வந்து சினிமா பார்க்க போ, அதே போல வந்து இந்த நடிகரை வந்து நீ வந்து விரும்பு, இந்த நடிகருக்கு ரசிகரி என்று நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டோம். ஆனா நாம செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய வீட்டுல, குடும்பத்துல இஸ்லாமிய தாய் தந்தைமார்கள் பிள்ளைகளை வைத்து கொண்டு சினிமா பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் நாம இவர்களுக்கு சினிமா முகத்தை நம்மை அறியாமல் நம்முடைய செயல்பாடு மூலமாக அவங்களுக்கு சிறு வயசை ஊட்டிட்டோம். இப்படிப்பட்ட பெண்கள், இப்படிப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்கன்னா அது காரணம் என்ன? இவர்களை வளர்த்த பெற்றோர்கள் நிச்சயமாக சினிமாவை, சீரியலை டிவியில வச்சு என்ன பண்ணுவாங்க, டிவியை வீட்டில் ஓட விட்டு, சினிமா ஓட விட்டு இஸ்லாமிய தாய் தந்தை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க எந்தெந்த சினிமா வந்து இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களையும் எல்லா இளைஞர்களையும் சீரழித்து கொண்டிருக்கிறதோ அந்த சினிமா வந்து இஸ்லாமிய பெற்றோர்கள் வந்து பிள்ளையை உட்கார வைத்து பார்க்குறாங்கன்னா எப்படிப்பட்ட மோசமான சூழல்! அப்ப அந்த நாம தாய் தந்தை பார்க்கும்போது குழந்தை உள்ளத்துல என்ன தோணும்? ஓ, தாய் தந்தையை பார்க்குறாங்க, சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட தவறுனா சுட்டி காமிச்சாங்க, அடிச்சு திருத்துனாங்க. அந்த தாய் தந்தையை உட்கார்ந்து சினிமாவை பார்க்குறாங்க. அதை வரக்கூடிய எல்லா காட்சியும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை தவறா பயன்படுத்துறான், அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்ப நாமும் அவங்க கூட உட்கார்ந்து பார்ப்பதற்கு அனுமதிக்கிறாங்க. அப்ப அப்படின்னா அந்த குழந்தைய உள்ளத்துல என்ன தோன்றும்? அப்ப இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோட தவறாக நடந்து கொள்வது சாதாரணமான விஷயம்தான், சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம்தான். எனவேதான் தவறு கிடையாது. எனவேதான் வந்து நம்ம தாய் தந்தைமார்கள், எந்த தாய் தந்தைமார்கள் ஒரு சாதாரணமான ஒரு சிறிய பொருளை எடுத்து வாயில வைத்தா கூட எந்த தாய் தந்தைமார்கள் அதை தடுத்து நம்மை கண்டித்தார்களோ அந்த தாய் தந்தைமார்கள் இப்படி சினிமா உட்காந்து பார்க்குறாங்க, நம்ம தடுக்கலை, ரசிக்கிறாங்க, நம்மை கூட உட்கார வைத்து பார்க்குறாங்கன்னா அப்ப அந்த குழந்தை உள்ளது என்ன தோணும்? அப்படி தவறு கிடையாது. சினிமாவில் காட்டப்படக்கூடிய காட்சி தான் அந்த ஹீரோ எப்படி இருக்கிறானோ அப்படி இருந்தா தான் கெத்து, அப்படி இருந்தா தான் மதிப்பு, அப்படி இருந்தா தான் கண்ணியம் என்கிற சிந்தனையை நாம சொல்லித்தராமலேயே நம்முடைய செயல்பாடு மூலமாக இந்த குழந்தையின் உள்ளத்துல நம்ம புகுட்டுறோம். அப்படி புகுட்டி வளர்க்கப்பட்ட குழந்தைக்கு நாளைக்கு வந்து என்னுடைய மகளை நல்லா தான் வளர்த்தேன், என் மகள் வந்து வேற பையனோட போயிட்டான், தாய் தந்தை பேச்சை மதிக்காம தாய் தந்தை தூக்கி எரிஞ்சிட்டு தாய் தந்தையை கேவலப்படுத்தி விட்டு அவமானப்படுத்தி விட்டு சென்று விட்டார் என்று நம்ம புலம்புறதுல எந்த நியாயமும் இல்லை. வீட்டில் சினிமா வைத்துக்கொண்டு, சினிமா ஓட வைத்துக்கொண்டு, பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இதை செய்து விட்டு நாளைக்கு என் புள்ள அப்படி போயிட்டான், என் பையன் அப்படி போயிட்டான், பொண்ணு அப்படி போயிட்டான்னு சொல்லி புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே வந்து இஸ்லாமிய தாய் தந்தைமார்கள் இதில் எச்சரிக்கையா இருங்க. எனவே அல்லாஹ் பயந்து ஒழுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. ஒரு ஹதீஸை மனசுல ஆழமா பதிய வைக்க வேண்டும். எல்லா இஸ்லாமிய பெற்றோர்களும் இது மனசுல பதிய வைக்க வேண்டும். பதிய வைத்து அல்லாஹ் பயந்து, குறிப்பாக தந்தைமார்கள் பதிய வைத்து அல்லாஹ் பயந்து செயல்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாளில் சலாசத்துன் லா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் 3 மக்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்னு சொல்றாங்க. அல்லாஹ் பார்க்க மாட்டானே என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்கிற பார்வை 3 நபர்கள் மீது விழாதுன்னு சொல்றாங்க. முதல்ல யார தெரியுமா? அதாவது தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவன், அல் ஆக்குலி வாலிதை, தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவன். 2வது வந்து அல் மர்அத்துல் முதரஜ்ஜிலா,
ஆண்களைப் போல ஆடை அணியக்கூடிய பெண்கள், ஆண்களைப் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பாடுறாங்களா இல்லையா? பரதா தூக்கி எறிந்து விட்டு ஆண்களை போல ட்ரெஸ் போடுறாங்க. ஆண்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை பெண்கள் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஆண்களைப் போல நடிக்கக்கூடிய, ஆண்களைப் போல பாவனை செய்யக்கூடிய, ஆடை உடுத்தக்கூடிய அந்த பெண்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பு என்கிற பார்வை கொண்டு ஏறெடுத்து பார்க்க மாட்டான்னு சொல்றாங்க. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. மூன்றாவது தையூஸ். தையூஸ் என்று சொல்லப்படக்கூடியவர். தையூஸ் சொன்னால் என்ன? வஹுவல்லதி யர்தா அஸ்ஸுஅ வ யக்ரு பில் ஃபாஹிஷா ஃபி அஹ்லிஹி. தன் குடும்பத்துல இது போன்ற சினிமா போன்ற அருவருக்கத்தக்க ஆபாசமான காரியங்கள் நடைபெறுவதை, டிவியில சினிமா ஓடிக்கொண்டிருக்கும் வீட்டுல அதை அனுமதிக்கக்கூடியவர்கள். அதே போல ஃபலா யக்கூன் ஐந்த வைரத்துன் அலா அஹ்லிஹி, அதை பார்த்து ரோசப்பட்டு இது தவறாயிற்றே, தவற தடுக்கணுமே என்று ரோசப்படாம யார் இருக்கிறானோ, அதை யார் ஏற்றுக்கொள்றானோ அவன் அவனை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பு என்கிற பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்கிற பார்வை படாம போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், மறுமை நாளில் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், சுவனம் கிடைக்காது. அப்படி எச்சரிக்கை செய்யப்பட்ட விஷயம். எனவே இஸ்லாமிய பெற்றோர்களாகி நாம் தான் இதுக்கு முழு முதல் பொறுப்புதாரிகள். அதுக்கு பின்னால் தான் மற்றவர்கள் ஆசிரியர்மார்கள் மற்றும் அடுத்து வருவாங்க. முதலாவது இஸ்லாமிய பெற்றோராகிய நாம் தான் இதற்கு முழு முதல் பொறுப்புதாரியா இருக்கிறோம். எனவே இதை கருத்துல கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்ப்பது எப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோமோ அதே போல நாமளும் அவங்களுக்கு முன்னால நல்ல ஒழுக்கமான காரியத்தை செய்யணும். புத்தகங்களை படிக்கணும், தொழுகணும், நன்மையான காரியத்துல புள்ளி ஈடுபடுத்தணும், புத்தகங்களை படிக்க தூண்டணும். அப்படி படிச்ச அறிவு வளரும், நேர பிரயோஜனமா கழியும், அந்த ஆரோக்கியமான விளையாட தூண்டணும். இப்படி எல்லாம் நம்ம செய்யாம விட்டுப்பட்டோம்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் தவறான காரியத்தில் ஈடுபட்டு சினிமா பார்த்து சீரழிந்து நம்மை தூக்கி எறிந்து விட்டு அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆணோடு தவறாக சென்று விடுவார்கள். அல்லாஹ் நம்ம சமுதாய பெண்களை பாதுகாக்க வேண்டும், சமுதாய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். சினிமா மோகத்தை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி ஏக இறை கொள்கையில் உறுதியாக இருந்து இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றி சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.